Hello friends, welcome back to my channel காரைக்குடியின் மனம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். முருங்கைக்காய் பச்சடி, உருளைக்கிழங்கு பொரியல். சாம்பாரே வச்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பச்சடி ட்ரை பண்ணலாம் நீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். முருங்கைக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு நான் துவரம் பருப்பை half குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லா குக் ஆக கூடாது. என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். முருங்கைக்காய் மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கீரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, பெருங்காயத்தூள், கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாயை நல்லா வதக்கி எடுங்க. வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் முருங்கைக்காயை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம முருங்கைக்காயை இந்த வெங்காயம் வதக்கும் போதே அது கூட சேர்த்து வதக்கிட்டு இருக்கணும். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்காய்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வதங்கும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறோம். சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சாம்பார் பொடி ஆட் பண்ணணும். அப்புறம் புளி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் புளி ஆட் பண்ணலை. தக்காளி அதிகமாக போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு. ஸோ சாம்பார் தூளை போட்டு நல்லா வதக்கணுன்னு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஒரு 3/4 கிளாஸ் to 1 கிளாஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் உங்களுக்கு தெரியும், முருங்கைக்காய் எந்த அளவு வெந்திருக்கு, அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு. ஏன்னா இது தண்ணியாக இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அரை வேக்காடாக வேக வச்சுருக்கோம், அந்த பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. இதில் பருப்பு இந்த ஸ்டேஜ் இதில் தான் இருக்கணும். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு 2 தட்டி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு ஆட் பண்ண போகிறோம். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம்ல, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணலாம். நான் ஏன் இப்போயே ஆட் பண்ணுறேன்னா, இந்த ஆயிலில் கொஞ்சம் வதக்கணுன்னா உருளைக்கிழங்கோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப குழஞ்சி போகாது, மசிஞ்சு போகாமல் இந்த மாதிரி பீஸாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் ஆயிலில் போட்டு வதக்குறேன் இப்போ இதோட வெங்காயத்து கூடவே. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக, தக்காளி ஈஸியாக வதங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு ½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தூளோட ஸ்மெல் போகிறதுக்காக தான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும் சூப்பராக. இதை ஒரு நாள் உங்கள் மெனுவில் இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.